வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். இப்போது இந்த செஷனில் 9th செஷனில் நம்ம ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கிளாஸு. ஏன்னா நம்ம கலர் செஷன் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கலர் டேப் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கலர் டேபுங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இந்த DaVinci Resolve வந்ததே இந்த கலர் கிரேடிங் கலர் எஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இந்த டேபை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி டூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மவுஸில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த DaVinci Resolve ஹார்ட்வேரில் பண்ணுவாங்க. பெரிய பெரிய படம்லாம் பார்த்திங்கன்னா அந்த DaVinci Resolveனு போட்டு பாருங்கள் கூகுளில். இதுக்கெலாம் டிவைஸ் இருக்குது. இதுக்கெலாம் ஒரு கீபோர்டு மாதிரி பெரிய ஒரு சிஸ்டமே இருக்குது. அதிலெல்லாம் மேனுவலாக அந்த சவுண்டு சிஸ்டம் மாதிரி எல்லாமே பட்டன் இருக்கும். அதில் தான் கலர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய கோர்ஸு. நம்ம அதை அப்படியே நம்ம சாஃப்ட்வேரில் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த ஃபியூஷனு, எடிட்டு, கட்டு, மீடியா இது எல்லாமே ஆட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு கலர் கரெக்ஷன் மட்டும் இருந்தால் இது ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது. எடிட்டிங்கும் இதிலே பண்ணிக்கலாம். எடிட்டிங் பண்ணிட்டு கம்போஸும் இதிலே பண்ணி முடிச்சிடலாம். அப்படிங்கிறதால ஒவ்வொரு வெர்ஷனாக அப்டேட் பண்ண இதை விட்டுட்டாங்க. 16 இது வரைக்கும் விட்ருக்காங்க. இப்போ அடுத்த அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் கிரேடிங், கலர் எஃபெக்ட்டு எல்லாமே கலர் சம்மந்தப்பட்டது வித் நோடு. இந்த நோடுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் மீடியா போலில் ஒரு சில போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எடிட்டில் நியூ டைம்லைன் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கலரில் நான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்டேஜ் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் ரைட் சைடில் இதை நான் இது பண்ணிக்கிறேன். டைம்லைன் தேவையில்லை இப்போதைக்கு. இன்னொன்று என்னென்னா, இங்கே பார்த்தீங்களா இந்தாண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நோடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நோடு. ஸோ இது எண்டிங் பாயிண்ட்டு, இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இந்த நோடு. ஸோ இந்த செஷன் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 9th செஷன் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நோடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது தான். ஏன்னா நான் இப்போ கலர் பாட்டுக்கு சொல்லிட்டு இங்கே நான் அட்டாச் பண்ணி சொல்லிட்டுனா, நீங்கள் எவ்வளோ டியூட்டோரியல் வேணாலும் போட்டு பாருங்கள். கலர் கிரேடிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே டக்குன்னு டூப்ளிகேட் பண்ணுவாங்க. அது லேயர்ஸ்க்கான கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் என்ட்ருனா என்ன, இந்த லேயர்ஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கலர்ஸில். ஸோ இந்த கலரில் நோடில் டக்குன்னு ஆட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுன்னு, அப்படி காம்போசிஷன் க்ரியேட் பண்ணுறது, அப்படி நோடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு செஷன் போட்டால் தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இந்த செஷன். இதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் கலர் கிரேடிங் பண்ண முடியும் உங்களால். ஸோ இந்த செஷனில் நோடுனா என்ன, நோடு பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே வரல, ஏதாவது தப்பாக வருதுன்னா ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு ரீசெட் UI லேஅவுட் அப்படின்னு கொடுங்க. ரீசெட் ஆயிரும். இந்த மாதிரி ரீசெட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அதிலே போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இது பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை சப்போஸ் வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த நோடை பற்றி நம்ம இந்த செஷனில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதில் நான் நிறையா பேசிகிட்டு இருந்தேன்ல, நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இதோட கண்டினியூட்டி நான் போடுறேன். ஸோ அட்டகாசமான ஒரு செஷன் பார்க்க போகிறோம். கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த செஷன் தான் கலருக்கான பேசிக்கு. நோடை பற்றி தெரிஞ்சால் தான் கலர் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.